முன்னாடி பாரு நிக்குது பாரு இஞ்சு தின்ன குரங்காட்டம் இல்ல ஏ மத்தாளுக்காரர வரவங்க போறவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடியும் வந்துச்ச ரெண்டு பேரும் வந்தாங்க சரி அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டா நான் மட்டும் என் பாவம் இல்லையா ஆமா எத்தனை பேருக்கு தான் அண்ணா 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 ஓய் ஓய்னிட்டே போறது ஆமா எனக்கும் சில ஆசை பாசைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா என்ன அண்ணான்னு கூப்பிட்டா ஒரு பொழுதும் பிடிக்காது அப்படியா அதனால வா செலுத்துறேன் ஏ புனியா
அதனால நர்மதி அதுல ஒழுங்கா மரியாதை பேச ஒருவரையும் காணுவி மாமான்னு கூப்பிடுமா வந்துருவா. அதுல நல்லா பேச ஆள் இருக்குதா? இருக்குது. ஐயோ ரெடி காத்தால 5 மணிக்கு பேசுறதுக்கு மத்தாளுக்காரர் ரெடியா இருக்கிறபடி சில தூரம் பேசுவான அந்த பையன் என்ன கிடைக்காத குடும்பம் தான். அதனால நான் போய் பாக்குறேன். ஏண்டா பூப்பு வாயா? ஏமா ஏன் வாய் பார்த்தா பூப்பு வாய் மாதிரி கௌரிப்பாரு அப்படியே அது ஒரு பொம்பளை கண்டா ஒழுங்கு மரியாதையா பேசணும், வழி விட்டு போகணும். அப்படியே அப்பா டங்கு டிங்கு மாதிரியா இவ பிள்ளை கேப்பு மாதிரியா கொள்ளைக்கு கொத்தபடியா பணத்துக்கு பத்தபடியா அடே ஞால சேலத்து தேடு திக்குமா என் போச்சு மேல ஊத்துனா வாங்க சுட்ட பணியாரம் பந்தல் ஏற்பட கல்லு சுட்ட கப்பல் ஏற்படா அடே அடி அறுப்பா அப்பைய கொண்டாட்டி அறுப்பா அப்பைய கொண்டாட்டி மூக்கு நோண்டி பொழுத வச்சலாம் பூசம் கொண்டாட்டி அதனால பரவாயில்லையே. ஆமா ஏன் எழுச்சு போயிட்டு கூட அழகா இருக்கிறியே? என்ன பண்றது அப்பப்ப எல்லாம் சர்வீஸுக்கு போகும்போது எல்லாம் அப்புறம் இலக்கத்தான் செய்யுது. என்ன சர்வீஸுக்கு? ஏமா வாட்டர் சர்வீஸுக்கு மோட்டர் பைக்கு காரு 4 வீலர் 2 வீலர் 6 வீலர் 8 வீலர் ஊதிகார நீ சொன்ன போச்சு. அதனால அண்ணா ஓய் நான் வனபதி. ஆமா என்னை பார்த்து ரசிப்பாயா? அண்ணா பாடுவாயா? ஐயோ ஏமா நீ ஒண்ணு எப்படி என் வாய் என்ன பாடுவாய் மாதிரி தெரியுது? தோல் வாய் பாரு. தொட்டினுக்கா பிறந்த என் வாய் தோல் வாய்மா தொட்டி மாதிரி பாடு பார்க்கலாம். அப்படியா அம்மா உங்களை பார்த்து எடுத்து புடினா எங்க போய் எடுத்து பிடிக்கிறது? மாங்கோயில பூங்கோயில காத்திருந்தேன் மாங்கோயில பூங்கோயில எத்தனை நாள் காத்திருந்தேன் அண்ணான கண்ணி பொண்ணு ஐயோ நானாங்க வாடாத ரோசா கண்ணி நானோ வாடாத ரோசா கண்ணி உன் மேல மாமனுக்கு ஒரு கண்ணு அடே பாடுவான இவனோட அருமையா பாடுறாமா. பரவாயில்ல கீ வரிசையில போய் நிக்கிறான். ஐயோ எந்த ஒரு வரிசையில அப்படி போறான் பாத்துக்கா புட்டுமணி எங்கடா இருக்கிறான் அவன் போய் நிக்க சொன்னான். அண்ணா பாத்து விட்டாளா அழகா பாடுறீங்க. என்ன சாப்பிடுற? நான் என்ன பண்ணுவேன் காலையில 4 பரோட்டா. எதுக்கு சாப்பிட? வயிற்றுக்கு தான். புரோட்டா தான் சாப்பிடுறேன். என்ன பண்றது காலையில எங்க வீட்டுல சப்பாத்தியும் மைதா மாவும் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தியும் மைதாவும் கலந்து போட்டா அப்படியே புரோட்டா அப்படி ஒரு பெரட்டு உருட்டு. அப்படியா? மனத்தில மீன் இருக்க மலையில நான் இருக்கேன் மதுரையில நான் இருக்கேன் அடி வண்டையில வாழ மரம் அடி வண்டையில வாழ மரம் கொண்டையில தலம்பூவி வாசத்தில புள்ள உன்னை தாலி கட்ட வர நடி அடி வண்டியில வாழ மரம் புள்ள கொண்டையில தலம்பூவி வாசத்தில உன்னை தாலி கட்ட வர நடி அடி வந்தாலும் வாடி போட்டு சின்ன முட்டாளே போனாலும் ஓடி போட்டு கொண்ட பொரியல ஓயப்போ சைஸ் ரொம்ப பெருசு தோட்டத்தில தும்பக்கிற தோட்டத்தில தும்பக்கிற தோட்டத்தில பரிசம் ஐசு கொஞ்சம்
அப்படியா? அதனால என்ன கரகாட்டமாரும் இருக்கிறோம் இல்ல அதை விட்டால ஆடிவிடுவா. அடி 2 லத்தா ஒண்ணா தொடலாமா இந்த மாமா கிட்ட மல்லு கட்ட கல்லு கட்டி கலரடி தாமா நீ கொம்பு விட்டு வேலை தூக்கலாமா. அடி பூ மேல பூ போட்டு இங்க படிப்போமா புடி பாட்டு. அப்படியா? அடி பாய் மேல பாய் போட்டு படிப்போமா புடி பாட்டு. சொல்லிவிடுவேன். எங்க ஆயாவை சொல்லி என்ன பண்ணுவ? ஆயா போய் 12 வருஷம் உலக போட்டுருச்சு. அப்படியா? ஆமா. நீ பாடின பாட்டே ஆயா புலக போட்டுருவோம். அவனை என்ன? நான் யாரு? நீங்கள் யாரு? என் பெயர் என்ன? என்ன? இது என்ன கிராமம்? இதுதாமா பாலகுட்டை. பாலக்குட்டை. பாலகுட்டை. சரி, பாலகுட்ட கிராமத்துல ஆ, இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு என்ன விசேஷமா? அம்மா எப்படி தெரியுமா? என்ன? கரியம்மாள் மாண்டு மறைஞ்சதுனால. கரியம்மாள். ஆமா. அந்த பகவானுடைய பேர் கொண்டது கரியம்மாள். இந்த லோகத்திற்கு சரிகை கிருகை யோக 4 இருந்தார். அவரை பேரு நித்தியான் இன்னைக்கு என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? ஏடா 3 மூணு என்ன வந்து நல்லா சாப்பிட்டியா மூக்கு பிடிக்க? முணுமலம் மல்லியப்பூ முச்சு முட்டை இழுக்குதடி சந்தி வரும் போவோமா சாட்சி 2 பேரும் ஓப்போ. பாப்பாமா உனக்கால் தேடி போச்சு. நிறைய சந்தில விட்டுட்டேன். ஐயோ என் மனத்தையே வாங்காத. அதனால அப்படி இருந்தாலும் இருந்தாலும் இந்த தினமானது நாடகம் நிறைய செய்கிறார். ஆமா. ஒரு ஆத்மா மாந்து மறைந்தால் எந்த இடத்தாரா இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு 13 நாள் அரவணையில வீட்டிலே காத்திருக்குமா அந்த ஆத்மா. ஆமா. அதனால அவர் சொர்க்கபதி சேரன் சொல்லி பகவானுடைய பாதம் சேரன் சொல்லி இந்த தினமானது யாரு நாடகம் வச்சுக்கிறார்? யாரு? யாரு தெரியுமா? யாரு? நமக்கெல்லாம் மிருதங்க சக்கரவர்த்தியாகவும் சக்கரவர்த்தியாகவும் அப்படி சொல்லி எனக்கு மாமாவாகவும் பாலக்கோட்டை பொன்னுசாமி ஐயா தன்னுடைய அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் தன்னுடைய குழந்தைகள் அனைவற்று பேரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து. ஆமா. அதுவும் இல்லாம நம்ம நாடகக்கலையில சிறந்த வேடத்திலே வேஷத்திலே ஆடினாப்ல பொன்னுசாமி. ஆமா. ஆமா, பெண் வேடம். ஆமா, ஒரு சிறப்பான வேடங்கள்லாம் ஆடினால்தான். அதுவும் இல்லாம மிருதங்கத்தின் பேர் பெற்ற மிருதங்க சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய பொன்னுசாமி அவர்கள். ஆமா, அவர் தாய் ஆனந்தத்தில் ஓட்டு விட்டு மாறுபடியால் அவர் வேறு நிறுத்தியா நாடகம் வச்சுக்கிறார். அவர் குடும்பம் விட்டார் ஒருவர் அங்கு மகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த தினமானது என்ன நாடகம்? என்ன நாடகம்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஏமா நடக்கிறது? நீங்க நடக்கிறீங்க, நான் நடக்கிறேன், பக்கத்துல பண்ணகோழி மோயா அது கேக்கல. பண்ணகோழிக்கு ஒரு முகம் இருக்குதா? நாடகம். என்ன நாடகம்? ஏன் ரோஜா நாடகம் நடிச்சியா? அது அங்க மெட்ராஸ்ல ஆர்னி. ஏமா அது ஆர்னில தான் ரோஜா நாடகம் பண்றது. எப்படி தெரியும்? ரோஜா நாடகம் பண்றா அது ஆர்னி. ஆமாமா. எங்க வீட்டுல சீரியல் அதை பார்த்து ஆர்னி. அப்படி இல்ல. சரி, கலந்தாரி சிறை. கலந்தாரி சிறை நாடகத்திலே நான் யாரு? யாரு? என் பெயர் என்ன? என்ன சொல்றேன், நீ ஒண்ணா கேக்குறியா? நான் ஒண்ணா கேட்பேன், நீங்க சொன்னால் போதும். அதுவும் இல்லாம என் வேலைகளை வராட்டி பொன்னுசாமி குடும்பத்தார் அவர் சொத்துல இந்த 100 பாண்டு செய்யறாங்க. அவர் குடும்பம் எல்லாம் ஆள்போல் தலைத்து அதுக்கு போல் என்னுடைய அண்ணன் தம்பி ராமன் லட்ச பெருமாள் போலும் அக்கா தேங்க செய்தியும் போல் மாமன் மைத்துனர் கூட்டம் கொண்டிப்படாமி ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி ஏழுமலையானி சண்டை கொண்டு போல் அவர் குழந்தையும் பங்கிலிருந்து எந்த குணாலும் ராமோஜ வணக்கம்.